இந்த மாதிரி மட்டும் சிக்கன் சால்னா வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டுவாங்க. டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, பரோட்டான்னு எல்லாத்துக்கும் வேறு லெவலில் இருக்கும். அது செய்ய மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் 2 சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 5 போல் முந்திரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கரில் நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 1 வெங்காயம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை ஸ்மெல் போனதும் அரை கைப்பிடி புதினா மல்லி, 1 தக்காளி பழம் சேர்த்து அதையும் நல்லா குழைவாக வதக்கிக்கலாம். இதுக்கு மசாலாக்கு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்து அதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் வதக்குங்க. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. குக்கர் மூடி 3 விசில் வச்சு எடுங்க. சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி. இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டோட எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.